ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் இருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து கேன்சர் செல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதனால வந்து வீடியோ ஏன் போடலன்னா நிறைய ப்ராப்ளம். திருப்பி நான் வீடியோ கண்டினியூஸாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து கேன்சர் வந்து மேஜர் காஸ் ஆஃப் டெத். நிறைய பேர் சாவறதுக்கு கேன்சர் ஒரு மெயின் ரீசன். நிறைய பேர் இறந்து போகிறாங்க. தென் இதில் வந்து டெட்லியஸ்ட் அதான் இருக்கிறது கொடிய டிசீஸ் மாதிரி. நம்ம இந்தியாவில் 1 மில்லியன் பீப்புளுக்கும் மேலே கேன்சர் கேசஸ் இதாகிருக்கு இப்போதைக்கு. டியூமர்னு சொல்லுவாங்க, கேன்சரை வந்து டியூமர்னு சொல்லுவாங்க. 2 டைப்ஸாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து பெனிங் டியூமர், இன்னொன்று வந்து மேலிக்னன்ட் டியூமர். பெனிங் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி, அது வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் கேன்சர், வேறு இடத்துக்கு பரவாது. கேன்சர் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல தான் இருக்கும், இன்னொரு இடத்துக்கு பரவாது. அது வந்து மெட்டாஸ்டாசிஸ் கிடையாது. அப்படின்னா மெட்டாஸ்டாசிஸ்னா என்னதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேன்சர் பரவும். இப்போ இந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னா அது உடம்பு ஃபுல்லாக பரவி எல்லா ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். கேன்சர் வந்து அப்நார்மலாக செல்லு க்ரோத் ஆகிறது தான் கேன்சர். இதில் வந்து மேலிக்னன்ட் டியூமர் இன்னொரு டைப். மேலிக்னன்ட்ல என்னது மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ் என்னன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவும். கேன்சர் இடத்துக்கு பரவும். இப்போ அது வந்து இதுதான் மோஸ்ட் ஃபியரிங் ப்ராப்பர்ட்டி. கேன்சரில் ரொம்ப கொடிய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது தான். அது பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ். மேலிக்னன்ட்ல வந்து பரவும், ரொம்ப தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் நியோபிளாஸ்டிக் செல்ஸ். நியோபிளாஸ்டிக் செல்ஸ்னா ஒரு இடத்துல இருந்து செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. செல்லு நான் ஸ்டாப்பாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அது பேர் தான் நியோபிளாஸ்டிக் செல்ஸ். நியோபிளாஸ்டிக் செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸோட ஒரு செல்ஸ். கேன்சர் செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி நியோபிளாஸ்டிக் செல்ஸ் வந்து கேன்சர் செல்ஸ் தான். சரிங்களா? இப்போ வந்து எப்படி கேன்சர் பரவுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நார்மலான ஒரு செல். நார்மலான செல் வந்து ப்ராலிஃபரேட் ஆகும். ப்ராலிஃபரேஷனா டிவைட் ஆகும். டிவைட் ஆகி கண்ட்ரோல்டான டிவிஷன், நார்மலான டிவிஷன் நடக்கும். இங்கே பாருங்களேன், நார்மலாக செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஒரு செல் டிவைட் ஆகும் போது இன்னொரு செல்லை டச் பண்ணுதோ அப்போ வந்து ஸ்டாப் ஆயிடும். க்ரோத் நடக்காது, டிவிஷன் நடக்காது. அது பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். இது வந்து நார்மல் செல்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். கான்டாக்ட் இன்ஹிபிஷன்னா ஒரு செல் இன்னொரு செல்ல டிவைட் ஆகும்போது டச் ஆச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும், அதுக்கு மேலுக்கு வளராது. பட் ஆனால் கேன்சர் செல்ஸில் வேற மாதிரி. இங்கே பாருங்க, கேன்சர் செல்ஸ் நார்மல் செல்ஸ் இருக்கா, அதில் வந்து நார்மலான ஆன்டிஜென் இருக்கும். ஆன்டிஜென்னா என்னது, அது மேலே இருக்க சின்ன சின்ன ப்ரெசன்ஸ் ஒரு எல்லா செல்லையும் மேலே ஆன்டிஜென்ஸ் இருக்கும். தென் அது வந்து ஆன்கோஜெனிக்காக மாறும். ஆன்கோஜெனிக்னா கேன்சராக மாறுறது தான் ஆன்கோஜெனிக்காக மாறுறது. அதில் வந்து எதனால மாறும்னா டொபாக்கோனால, காமா ரேஸ்னால, இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில் மாறும்போது இந்த மாதிரி வைல்டாக மாறிடும். ஆன்டிஜனும் வேற மாதிரி மாறிடும். இந்த மாதிரி வைல்டாக மாறினதுக்கப்புறம் அதனால என்ன நடக்கும்னா டிவைட் ஆகும் போது நம்ம கான்டாக்ட் இன்ஹிபிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னால டிவைட் டச் ஆச்சுன்னா ஸ்டாப் ஆயிடும். பட் ஆனால் கேன்சர்ல டச் ஆனாலும் ஸ்டாப்பே ஆகாது, அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்களேன், டிவைட் ஆகிட்டே இருக்கும், அது ஸ்டாப்பே ஆகாது. பட் ஆனால் மெட்டாஸ்டாசிஸ் நான் சொன்னால போனது. மெட்டாஸ்டாசிஸ் என்னதுன்னா ஒரு இடத்துல இருந்து கேன்சர் இன்னொரு இடத்துக்கு பரவுறது. ஒரு ஆர்கன் எப்படி பரவுனா ஒரு இடத்துல கேன்சர் வளர்ந்துருமா, வளர்ந்ததுக்கப்புறம் அதில் பிளட் ஸ்ட்ரீம் வழியா இன்னொரு இடத்துக்கு கேன்சர் போயிடும். இன்னொருத்துக்கு கேன்சர் போயிடும். அதான் டெட்லி ப்ராப்பர்ட்டி. இதுதான் மெட்டாஸ்டாசிஸ். 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம வந்து கான்டாக்ட் இன்ஹிபிஷன் பார்த்தோம்னா போன இதில் அது வந்து கான்டாக்ட் இன்ஹிபிஷன் லூஸ் ஆயிடுச்சு கேன்சரில். மெட்டாஸ்டாசிஸ் பார்த்தோன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா மெட்டாஸ்டாசிஸ். கேன்சர் கிட்டே இந்த 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தது. இப்போ வந்து இன்க்ரீஸ் டீலோமெரேஸ் ஆக்டிவிட்டி. டீலோமெரேஸ் ஆக்டிவிட்டினா என்னதுன்னா ஒரு நார்மல் செல் டிவைட் ஆகும்போது அதுக்கிட்ட இருக்க அந்த டிப் ரீஜன் பேர் தான் டீலோமியர். அந்த டீலோமியர் வந்து ஷார்ட் ஆகிட்டே வரும். ஷார்ட் ஆகிட்டே வந்து செல் வந்து டெட் ஆயிடும். அது வந்து நார்மலான செல்ல நடக்கும். பட் ஆனால் கேன்சர் செல்ஸில் வந்து டீலோமெரேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும். என்சைம் வந்து என்ன பண்ணுன்னா டீலோமியர் ஷார்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் செல் டிவிஷன். அதனால செல் டெட்டே ஆகாது, டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதான் டீலோமெரேஸ். டீலோமெரேஸ் தான் அந்த என்சைம் இது பண்ணுது. அதான் இன்க்ரீஸ் டீலோமெரேஸ் ஆக்டிவிட்டி. டீலோமெரேஸ் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் கேன்சர் செல்ஸில். பட் இங்கே பாருங்களேன், ப்ரோட்டோ ஆன்கோஜின் டு ஆன்கோஜின். ப்ரோட்டோ ஆன்கோஜின்னா நார்மலாக எல்லா செல்லுலையுமே ப்ரோட்டோ ஆன்கோஜின் இருக்கும். ப்ரோட்டோ ஆன்கோஜின் என்ன பண்ணும், நார்மலாக ஒரு செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது வந்து எந்த இதுவும் தடுக்காமல் இருக்கும். அது வந்து கேன்சராக மாறும்போது அது பேர் தான் ஆன்கோஜின். ஆன்கோஜின்ஸ் என்ன பண்ணுது, ஆன்கோஜின்ஸ் தான் கேன்சர் ஜீன்ஸ். நார்மலான செல் வந்து ப்ரோட்டோ ஆன்கோஜின்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து டொபாக்கோ, இப்போ வந்து நம்ம கேன்சர் இதை ரேடியேஷன் இருக்கும்போது என்ன நடக்கும்னா கேன்சர் செல்லாக அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். இந்த நார்மல் செல்லே கேன்சர் செல்லாக சேஞ்ச் ஆகிடும். அது பேர் தான் ப்ரோட்டோ ஆன்கோஜின் டு ஆன்கோஜின். சரிங்களா? அதான் கேன்சர் செல்லோட ப்ராப்பர்ட்டி.